வாழ்க்கையில் நிறைய சோதனை வரும், அதெல்லாம் கடந்து வரணுன்றது தான் இது. வேலை போயிடுச்சு ஃபீல் பண்ணாமல் இதை ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. இதுதான் என்னோடய முதல் வீடியோ. சரி, வீட்டுக்காச்சும் வேலை இல்லை சும்மா இருக்குன்றதை விட வீட்டுக்காச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் எனக்கு அவ்வளோக்கா சமைக்க தெரியாது, சமைப்போம் அப்படின்ட்டு தான் சமைக்கிறேன். இந்த வீடியோ என் ஒய்ஃப்கோசரம் டீகேட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, சிக்கன் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது, அதனால காடை எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். காடை ஒரு வெங்காயம் சின்ன சின்ன சைஸில் இருந்துச்சு, அந்த வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து கட் பண்ணேன். அடுத்து ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன், அதை அப்படியே பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது வாங்கிட்டு வந்த காடையை கழுவலாம் சுத்தமாக கழுவி வச்சு. காடை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்த்தேன். சிக்கன் அதிகமாக சாப்பிட்றத விட காடை நல்லது. இந்த காடையை செய்வோம் அன்றைக்கி கழுவி முடிச்சிடுச்சு, அதெல்லாம் சுத்தமாக கழுவி பண்ணிட்டேன். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு பார்த்தா குக்கர் நல்லது. பார்த்தீங்களா, குக்கர் கூட சரி பண்ணுது. அந்த மூடி குக்கரில் அந்த குக்கர் செட் ஆகாது. அதுக்குள்ளே பூண்டை வச்சாச்சு. குக்கர் கலந்து ஒரு 2 விசில் வேக விடுது. விசில் வந்து விட்டது. விசில் வந்து மூடி இறக்கி வச்சு தீவும் குறைஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி எல்லாம் கட் பண்ணது வதக்குனதெல்லாம் வீடியோ கிளிப்பு இதாகிடுச்சு. ஓகே, எவ்வளோதான் சோதனை வந்தாலும் வெங்காயத்தை வதக்கிட்டு வெள்ளை பூண்டையும் வச்சு அடுத்தது கொஞ்சம் மசாலா போட்டு வதக்கி நல்லா வதங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூனு. அடுத்தது அந்த பூண்டை கழுவி ஊற்றி வச்சு மிக்ஸி ஜாரில் இருந்தாங்க கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அதுக்கு போட்டு எடுத்தாச்சு. அடுத்து அதெல்லாம் கொஞ்சம் நசுக்கி விட்டுட்டு வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா விட்டு காடையை போட்டு நல்லா கரட்டி எடுத்தாச்சு. காடை ரொம்ப பெருசாக இருக்குது, கட்டி பத்தில் அதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு. ஒரு நல்லா வேக விட்டு கொஞ்சம் மசாலா ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றி வேக விட்டுருவோம். வாழ்க்கையில் சோர்ந்து இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எல்லாம் போயிடுச்சுன்னு சும்மா உட்காரதை விட ஏதோ ஒரு வகையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம நம்புவோம். எல்லாமே இது பண்ணிடுச்சு. கொஞ்சம் எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு இதை ஊற்றிட்டோம்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். அவ்வளோதான், வீடியோ ரெடி. அடுத்தது தொட்டுக்கின்ற பாருங்க, ஒரு தோசை ஊற்றி சுடுவோம் அப்படின்ட்டு
தோசையை விட்டாச்சு. இந்த வீடியோ முதல் வீடியோ இதில் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் நம்புகிறேன். கிடைச்சா நல்லாயிருக்கும். முதல் வீடியோவா என்ன பேசுகிறது எதுன்னு தெரியல, பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு எவ்வளோ லைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றத பார்த்துருவோம். தோசையை எடுத்த கிளிப்பு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட்டு வந்தாச்சு. இதை சர்வ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை லைக் ஷேர் பண்ணவங்களுக்குலாம் மிகவும் நன்றி. இது பண்ணி பாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். வெயிட் பண்ணு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, வெயிட் பண்ணுப்பா. வேணுமா பாத்ரூம் வழுக்குதுன்னா ரொம்ப நேரம் வந்துருச்சு. சரி, ஓகே. நீங்கள் வீடியோ பேசும்போது ஏர்பிளைன் மோட்ல வச்சு பேசு. பண்ணவே தெரியாது. பண்ணிட்டு